Hi, hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு மந்த்துக்கு இவ்வளவு தான், ஒரு 6 டைப்பான ஆயில் வாங்கிக்குவேன். அது என்னென்னு நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் 1/2 லிட்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா ரூபினி பாம் ஆயில், இதுவும் 1/2 லிட்டர். ரெண்டுமே ஆஃப் வாங்கினா 1 மந்த்துக்கு ஆகிடும். இது ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு, பூரி, இது இது மாதிரி இதுக்கெல்லாம் எண்ணெயில் நம்ம பொரிக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ணுறதா இருந்தாலும் இதில் பண்ணிக்குவேன். இந்த அளவு தான் எனக்கு ஆகும். அடிக்கடி பஜ்ஜி பண்ணுவேன், இந்த அளவுக்கு ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் நட் ஆயில், இதுவும் 1/2 kg தான். இந்த எண்ணெய் ரொம்ப நல்லாவே இருக்கும், செக்கு எண்ணெய் நல்லாயிருக்கும். இது நான் குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லெண்ணெய் நான் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பேக்கெட்டில் வந்தது 1/2 லிட்டர் கிரவுண்ட் நட்டு, அந்த பாட்டிலில் ஊற்றிருக்கேன். இது நல்லெண்ணெய். இது சில புளிக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், பூண்டு குழம்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம். சிக்கன் மீனுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயும் மீனுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில், இதுவும் 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். இது தலைக்கும் இதான். சம்டைம்ஸ் சில ரசம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு மீன் குழம்பும் இது ஃபிஷ் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இதுவும் இதில் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில். விளக்கு ஏற்றுற எண்ணெய் இல்லை, விளக்கெண்ணெய். இது இந்த பருப்பு வேக வைக்க லேசாக 2 சொட்டு விடுவோம். அதுக்கப்புறம் மாடு இருக்குது, மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். 1 மாதத்துக்கு 1/2 லிட்டர் வரைக்கும் ஆகும். இது இவ்வளோதாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சமைக்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லிட்டர் கரெக்டாக 1 மந்த்துக்கு வரும். நீங்கள் என்னென்ன ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.